அத்தியாயம் 18 பாதியாக்கும் முறை. பாதியாக்கும் முறை எவ்வாறு எழுதப்படும்? உதாரணங்களுடன் விளக்குக. ஒரு கோட்டின் நீளம் அந்த கோட்டை அடுத்து ட, ட, த, த வந்தால் பாதியாக்கப்படும். எடுத்துக்காட்டு: நட்பு, வடக்கு, பத்மநாபன். ட பாதியாக்கப்பட்டால் இட்ட என்பதை குறிக்கும். ட பாதியாக்கப்பட்டால் இட்ட என்பதை குறிக்கும். எடுத்துக்காட்டு: ஆட்டம், அட்டிகை. இட், இத் என்பதற்கு பாதியாக்கப்படும் மா, ந, ந, இட், இத் என்பதற்கு பாதியாக்கப்பட்டால் அழுத்தி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: மடக்கு, நடுவர். பாதியாக்கப்பட்ட கோடுகளின் ஆரம்பம், முடிவில் சுழி கொக்கி சேர்க்கப்படும். எடுத்துக்காட்டு: சாஸ்திரம், நிபந்தனை. பாதியாக்கப்பட்ட கோடான இட், இத்க்கு பிறகு ட, ட சேர்த்து படிக்கப்படும். எடுத்துக்காட்டு: மட்டமாய், வர்த்தகம். பாதியாக்கப்பட்ட கோட்டின் முதலில் வரும் உயிரொலி முதல் இடம் என்றால் வரிக்கு மேல் எழுதப்படும். இரண்டாம், மூன்றாம் இடம் என்றால் வரியை ஒட்டி எழுதப்படும். எடுத்துக்காட்டு: தந்திரம், நோட்டம், சுதந்திரம். மெய்க்குறிகள் இம்ப, ங, ல, ய, மேற்கோடு ராரா, பா எவ்வாறு பாதியாக்கப்படும்? எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இட், இத் என்பதற்கு பாதியாக்கப்படும் மா, ந, ந. இட், இத் என்பதற்கு பாதியாக்கப்பட்டால் அழுத்தி எழுதப்படும். இது இம்ப, ங பாதியாக்கப்படுவது போல் இருக்கும். எனவே இம்ப, ங பாதியாக்கப்படுவதில்லை. லா பாதியாக்கப்பட்டால் இல்லா போல் இருக்கும். எனவே லா பாதியாக்கப்படுவது இல்லை. யா பாதியாக்கப்பட்டால் ஆரம்ப உயிர்க்குறி இ, ஈ போல் இருக்கும். எனவே யா பாதியாக்கப்படுவது இல்லை. ஆனால் யா குறிக்கு இன் கொக்கி போட்டால் எந்த என்பதற்கு பாதியாக்கப்படும். எடுத்துக்காட்டு: யந்திரம், இந்திரஜாலம். மேற்கோடு ராரா பாதியாக்கப்பட்டால் ஆரம்ப உயிர்க்குறி உ, உ இருக்கிறது, இருக்கின்றன, என்ற, என்று போல் இருக்கும். எனவே மேற்கோடு ராரா பாதியாக்கப்படுவது இல்லை. ஆனால் மேற்கோடு ராராவுடன் ஆரம்ப சேர்க்கை இருந்தால் இத், இத்தா என்பதற்கு பாதியாக்கப்படும். எடுத்துக்காட்டு: அசுரத்தனம், சூரத்தனம். பா கடைசியில் பாதியாக்கப்படுவது இல்லை. காரணம், பா பாதியாக்கப்பட்டால் பட, படி, பட்ட போல் இருக்கும். எடுத்துக்காட்டு: கொடுப்பது, அற்புதம். ஒரே வாட்டத்தில் இருக்கும் பாதி கோடும் முழு கோடும் எவ்வாறு பாதியாக்கப்படும்? உதாரணங்களுடன் விளக்குக. ஒரே வாட்டத்தில் இருக்கும் பாதி கோடும் முழு கோடும் சேர்த்து எழுதப்படுவது இல்லை. எடுத்துக்காட்டு: பட்டாடை, கட்டிடம். இஷ்டா குறி எவ்வாறு எழுதப்படும்?
எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுக. இஷ்டா என்பதற்கு சா பாதியாக்கப்பட்ட டா எனும் குறி நடுவில் முடிவில் சேர்த்து எழுதப்படும். ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்க்குறிகளுடன் இஷ்டா குறி சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டு: நஷ்டம், இஷ்டமான,